வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறின உடனே கடுகு போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து அதோட உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிடம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இதையும் எண்ணெயில் நல்லா வதக்குறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த இந்த வெண்டைக்காய் இதோடு சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேருமாறு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வேக விடுறோம். நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கொத்தமல்லி தழை அதோட துருவிய தேங்காய் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு நமக்கு லஞ்ச் ரெசிபிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி